ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயரில் பிறந்த போப் பிரான்சிஸ் மார்ச் 2013 முதல் ஏப்ரல் 2025 வரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாக பணியாற்றினார். அவர் மேற்கு அரைக்கோளத்திலிருந்து முதல் ஜேசுட் மற்றும் முதல் போப், தென் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் போப் மற்றும் 8ஆம் நூற்றாண்டின் சிறிய போப் கிரெகோரி மூன்றுக்கு பிறகு ஐரோப்பாவிற்கு வெளியே பிறந்த முதல் போப் ஆவார். அவரது போப்பாண்டவர் பதவி பணிவு, சீர்திருத்தம் மற்றும் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கான சேவை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் குறிக்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸின் வாழ்க்கை மற்றும் திருத்தந்தையின் பதவியின் முக்கிய அம்சங்கள். டிசம்பர் 17, 1936ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸில் பிறந்தார். இவர் 1958இல் ஜேசுட் நவிஷியேட்டில் சேர்ந்தார். 1969இல் பாதிரியராக நியமிக்கப்பட்டார். மேலும் 1973 முதல் 1979 வரை அர்ஜென்டினாவில் ஜேசுட் ஒழுங்கின் மாகாண உயர் அதிகாரியாக பணியாற்றினார். போப் பெனடிக்ட் 16 பதவி விலகிய பிறகு மார்ச் 13, 2013 அன்று போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு மில்லினியத்திற்கும் அதிகமான காலத்தில் முதல் ஐரோப்பியரல்லாத போப் ஆவார். அவரது எளிமையான வாழ்க்கை முறை போப்பாண்டவர் இல்லத்தை விட வத்திகான் விருந்தினர் மாளிகையில் வசிப்பது மற்றும் பொது போக்குவரத்து பயன்படுத்தல் ஆகியவற்றால் அறியப்பட்டவர். திருச்சபையின் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையையும் அவர் அறிமுகப்படுத்தினார். மேலும் திருச்சபை உள்ளிருந்து சீர்திருத்த முயன்றார். சமூக நீதி, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஆதரித்தார். அவர் சமத்துவமின்மை மற்றும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட மக்களிடையே பாலங்களை கட்ட முயன்றார். ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுடன் இணைவதற்கு சிறப்பு முயற்சிகளை மேற்கொண்டார். சிறைச்சாலைகள், அகதிகள் முகாம்கள் மற்றும் வீடற்ற தங்குமிடங்களை பார்வையிட்டார். அவரது போப்பாண்டவர் பதவி காலத்தில் குறிப்பிடத்தக்க மக்கள் தொடர்பு, கொள்கை மாற்றங்கள் மற்றும் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதில் புதுப்பிக்கப்பட்ட கவனம் ஆகியவை சிறப்பியல்புகளாக இருந்தன. அவர் விரிவாக பயணம் செய்தார், ஏராளமான நாடுகளுக்கு சென்றார், உலக தலைவர்களுடன் கலந்துரையாடினார். திருச்சபையிலும் உலகிலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையை தூண்டி உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ்